வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமுக்கான மிக முக்கியமான தமிழ் கொஷின்ஸை பார்க்குறோம். ஃபஸ்ட் கொஷின், ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்னும் பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்னும் பட்டம் 1938 நவம்பர் 13 அன்று சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, பெரியாரின் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தினை தமிழக அரசு நடைமுறை செய்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இல்லாமல் இன்னொரு கொஷின், முக்கியமான கொஷின் கேட்பாங்க. தமிழில் மாபெரும் எழுத்து சீர்திருத்தத்தினை செய்தவர் யாருன்னு கேட்டால் வீரமாமுனிவர் வருவார். ஏன்னா தமிழில் இருந்த புள்ளி எழுத்துக்களை பார்த்திங்கன்னா அந்த குறில் நெடில் வேறுபாடு, எகர ஒகர அந்த வேறுபாடுகள்லாம் குறிக்கிறதுக்காக எழுத்தின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இருந்தது. அந்த புள்ளி எழுத்துக்களை திருத்தி அமைச்சு தமிழ் எழுத்து திருத்தத்தை பெரிய அளவில் பண்ணது வீரமாமுனிவர். இந்த 1970 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்தில் சில இந்த ரா நாளாக பார்த்திங்கன்னா முன்னாடி துணைக்கால் மாதிரி துணை கொம்பு மாதிரி போட்டு எழுதுகிற பழக்கம் இருக்குது. அந்த சில மாற்றங்களை தந்தை பெரியார் அவர்கள் தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை செஞ்சாங்க. அந்த தமிழில் பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை 1978 ஆண்டு தமிழக அரசு நடைமுறை செய்தது. அப்போதைய தமிழக முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசின் சார்பாக ஏற்றுக்கொண்டு நடைமுறை அதிகாரப்பூர்வமாக செய்தார் 1978 ஆண்டு. அடுத்த கேள்வி, யுனெஸ்கோ அமைப்பு எந்த ஆண்டில் பெரியாரை பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது? யுனெஸ்கோ அப்படிங்கிற அமைப்பு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அந்த யூஎன்ஓவோட ஒரு துணை அமைப்பு. இந்த யுனெஸ்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு இந்த அமைப்பின் சார்பாக தந்தை பெரியார் அவர்களோட இந்த பகுத்தறிவு மற்றும் பொது தொண்டை பாராட்டி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1970 ஜூன் 27 இவரை பாராட்டி சிறப்பித்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற ஒரு பட்டத்தையும் வழங்கி யுனெஸ்கோ அமைப்பின் சார்பாக தந்தை பெரியார் பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். அடுத்த கேள்வி, தந்தை பெரியார் அவர்களால் நடத்தப்பட்ட இதழ்கள் என்னென்னு கேட்குறாங்க. அந்த இதழ்கள் தொடங்கப்பட்ட ஆண்டுகள் அதுவும் மிக முக்கியமாக பல வடிவங்களில் அந்த கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவர் குடியரசுங்கிற ஒரு பத்திரிகை 1925 தொடங்கினார். இந்த 1925 தான் பார்த்திங்கன்னா அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து விலகி 1925 பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படிங்கிற சுயமரியாதை இயக்கத்தையும் 1925 தான் அவர் தொடங்கியிருப்பார். அதே 1925 குடியரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் அவர் தொடங்கினார். 1928 ரிவால்டு அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையும் தொடங்கினார். அப்புறம் 1933 புரட்சிங்கிற ஒரு பத்திரிகையும், 1934 பகுத்தறிவுங்கிற பத்திரிகையும், 1935 விடுதலைங்கிற ஒரு பத்திரிகையும், 1970 உண்மை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் தந்தை பெரியார் அவர்களால் தொடங்கி நடத்தப்பட்டது. ஸோ தந்தை பெரியார் அவர்களால் நடத்தப்பட்ட இதழ்கள் அப்படின்னு கேட்டால் இந்த இதழ்கள் எல்லாமே சொல்லணும். இது டிஎன்பிஎஸ்சியில் பலமுறை கேட்ட கேள்விகளாக இருக்குது. நன்றி.